Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில நம்ம பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்தாலும், அதை எதிர்கொண்டாலும் நிச்சயம் நம்ம ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் நம்ம கை கொடுத்துட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையை தளர விடாதீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம். இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கவின் அவர்களுடைய மறைவு நம்ம எல்லாரையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கவின் அவர்களுடைய அந்த உயிர் பிரியும் தருணத்தில் அவருடைய வழிகள் எப்படி இருந்திருக்கும், அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் தான் இந்த நிகழ்வில் பார்க்க போறோம். கவின் அவர்களுடைய இறப்பு, அவருடைய ஆன்மா சொல்லக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னாடி, இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவரால் நம்பப்பட வேண்டும், யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல. இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல, தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு. இது நம்பி ஆகணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கட்டாயம் கிடையாது யாருக்கும். இது தன்னம்பிக்கைக்காகவும் இன்னொரு கவின் உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் எடுக்கப்படுகிற ஒரு தன்னம்பிக்கையான நிகழ்வை தவிர இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல. வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம். ஹாய், வணக்கம். கவின் செல்வ கணேஷ், உங்களுடைய ஆன்மா இருக்கா? கவின் செல்வ கணேஷ் சந்திரசேகர், உங்களுடைய ஆன்மா இருக்கா? காத்து கொண்டிருக்கிறோம். கவின், உங்களுடைய ஆன்மா இருக்கா? உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது? உங்களுடைய உங்கள் இறப்பை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். உங்களுடைய இறப்பை பற்றி என்னன்னு சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களை நம்பியிருந்த உங்க பெற்றோர்கள், உங்கள் மீது அவ்வளவு கடந்த பாசம் வைத்த பெற்றோர்கள், நீங்களே உலகம் என்று வாழ்ந்த உங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் இல்லாதது பெரிய துயரம். அதை ஈடு செய்ய யாராலும் முடியாது, எவர் வந்தாலும் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். கண்டிப்பாக அவங்களுடைய வலிக்கும் இயக்கத்திற்கும் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்க குடும்பத்தாருக்கு?
இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? இப்போ உங்களுடைய ஆன்மா எந்த இடத்துல இருக்கு? எங்க இருக்கு? எங்க பயணிச்சிட்டு இருக்கு? காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆன்மா இப்போ எந்த இடத்துல எங்க பயணிச்சிட்டு இருக்கு? உங்களுடைய மரணத்திற்கு முழுமையான காரணம் என்ன? உங்களுடைய மரணத்திற்கு முழுமையான காரணம் என்ன சொல்ல முடியுமா? உங்களுக்காக கலங்கி நிற்கும் மக்களுக்கு நீங்க இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ பாசம், இவ்வளோ அன்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இறப்பிற்காக இத்தனை மக்கள் கவலைப்படுறாங்க. உங்களுக்காக நிறைய மக்கள் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு ஏதாவது சாஸ்திர சம்பிரதாய குறைகள் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது சாஸ்திர சம்பிரதாய குறைகள் இருக்கா? ஏதாவது செய்யணுமா உங்களுக்கு? உங்களின் கடைசி ஆசை என்ன? உங்களுடைய கடைசி ஆசை என்ன? உங்களுடைய கடைசி ஆசை என்ன? கவினின் கடைசி ஆசை என்னவாக இருக்கும்? என்ன ஆசை?
உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த தருணம் உங்கள் ஆத்மாவை ஆறுதல் படுத்தவும் உங்கள் ஆத்மாவுடன் துணை நிற்கவும் ஏதாவது உங்கள் முன்னோர்கள் ஆத்மா உங்களுக்கு துணையாக வந்தாங்களா? உங்க முன்னோர்கள் ஆத்மா உங்களுக்கு துணையாக வந்தார்களா? உங்க முன்னோர்களின் ஆத்மா உங்களுக்கு துணை இருந்ததா? உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்கள் யாராவது உங்களுக்கு துணையாக இருந்தார்கள்? உங்க முன்னோர்களின் ஆத்மா உங்களிடம் சொன்ன வார்த்தை என்ன? உங்கள் முன்னோர்களின் ஆத்மா உங்களிடம் பேசிய கடைசி வார்த்தை என்ன? ஆறுதலான வார்த்தை என்ன? நீங்கள் இறுதியாக பேச நினைக்கும் வார்த்தைகள் எல்லாமே பேசலாம். அதற்கான நேரங்காலங்கள் இப்போ இருக்கு. நீங்க இறுதியாக சொல்ல ஆசைப்படுற விஷயங்கள்லாம் என்ன? உங்களுடன் பேசும் அந்த பெண் குரல் ஆத்மா யார்? உங்களுடன் பயணிக்கும் அந்த பெண் குரல் ஆத்மா யார்? கண்டிப்பாக உங்க பெற்றோர்களுக்கு இது ஈடு செய்ய முடியாத இழப்பு. உங்க குடும்பத்தார், நண்பர்கள், உற்றார், உறவினர் யாருக்குமே